பிரியமான சகோதரனே, சகோதரியே, சிறந்த மருத்துவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உன்னுடைய வாழ்க்கையில் உன் வீட்டில் வியாதி இருந்தால் கிளியர் பண்ணுற, குணமாக்குகிற, மாற்றி போடுகிற, மறக்க பண்ணுகிற ஒரே மருத்துவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று சொல்லி இந்த ஆவியானவர்களோடு தீர்க்க தரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இன்னைக்கு ஆவியானவங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வியாதியை உங்களிலிருந்து விளக்குறதுக்கு ஒரே ஒரு நல்ல மருத்துவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். நிறைய பேர் சஜஷன் பண்ணுவோம், இந்த டாக்டர் நல்ல டாக்டர், இந்த டாக்டர் சூப்பர் டாக்டர், இந்த டாக்டர் மெடிசின் கொடுத்தா உடனே கேட்கும், இந்த டாக்டர்கிட்ட போனால் எனக்கு உடனே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை நம்ம நிறைய பேருக்கு அறிமுகப்படுத்துவோம், நம்மளும் அப்ளை பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னைக்காவது ஏசப்பா என் வாழ்க்கையில் சிறந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? ஏன் தெரியுமா? பலவீனம் வரும்போது ஏசப்பா மாற்றுவார்னு நம்புறது இல்லை. சுகவீனம் வரும்பொழுது ஏசு இதை விடுதலையாக்கி எனக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இல்லை. பலவீனம் வரும்போது சர்ச்சில் போய் ஏசப்பா இதை மாற்றிருங்க அப்படி ஜோம் பண்ணுறதுக்கு நம்ம மனசு இல்லை. நமக்கு பணம் இருக்குது, டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும், ட்ரீட்மெண்ட் எடுப்போம், சாட்சி சொல்லுவோம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், ஏசப்பா என்ன சுகம் கொடுத்தார். ஆனால் வெளியே சொல்லுவோம், ஏசப்பா எல்லாவற்றையும் மருத்துவராக இருந்து அவர் செயல்படுத்துவார்னு சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ண முடியல. இன்றைக்கி ஏசப்பா உன்னை பார்த்து பேசுகிறார், உன் வீட்டில் உன் தண்ணீரையும் அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். வியாதி உன்னை விட்டு விலக்குகிற நல்ல மருத்துவர். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறாரு, வியாதியை விட்டு விலக்குறாராம். நல்ல மருத்துவர், குட் டாக்டர், இன்னொரு ஃபேமிலி டாக்டர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாக பேசி கொண்டிருக்கிறார்.